சர்வதேச அரசியல் மற்றும் ராணுவ அரங்கில் இதுவரை யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அமெரிக்கா வல்லரசு சந்தித்துள்ளது. ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா தொடங்கிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதலில் அமெரிக்காவின் 42 அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவோ அல்லது பலத்த சேதமடைந்ததாகவோ தற்போது அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு ஆய்வுகளை வழங்கும் CRS அமைப்பு வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை பென்டகன் மற்றும் அமெரிக்க ராணுவ வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறிக்கையின்படி அமெரிக்காவின் மிக வலிமை வாய்ந்த 4F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானங்கள் மற்றும் மிக நவீனமான F-35A ரக விமானம் ஒன்று ஈரானின் தாக்குதலில் சேதமடைந்துள்ளது. குறிப்பாக உலகிலேயே மிக நவீனமான ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட F-35 விமானம் ஒன்று போர்க்களத்தில் வைத்து தாக்கப்பட்டிருப்பது உலக ராணுவ வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் கண்களாக கருதப்படும் 24 MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள் மற்றும் ஒரு ட்ரைட்டன் ட்ரோன் ஆகியவை ஈரானிய வான்பரப்பில் சுக்குநூறாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இது அமெரிக்காவின் வான்வெளி ஆதிக்கத்துக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்த விமான இழப்புகள் மற்றும் சேதங்களால் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உள்ளது. பென்டகன் தரப்பில் வழங்கப்பட்ட சாட்சியங்களின்படி ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகளுக்கான செலவு திட்டம் தற்போது $29 பில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 2,40,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதில் பெரும்பகுதி சேதமடைந்த உபகரணங்களை சீரமைப்பதற்கும் புதிய விமானங்களை வாங்குவதற்குமே செலவிடப்பட உள்ளது. அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் மற்றும் பாதுகாப்புத்துறை அளித்த தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கையில் சேதமடைந்த விமானங்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லப்பட்டுள்ளது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இவ்வளவு வலிமையாக இருக்கும் என்று அமெரிக்கா சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதே ராணுவ வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்கள் ஈரானிடம் மண்டியிட்டிருப்பது மத்திய கிழக்கு ஆசியாவில் அமெரிக்காவின் செல்வாக்கை சிதைக்கும் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் அணு ஆயுத ஈரான் என்பது அமெரிக்காவுக்கு சிவப்பு கோடு என்று ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரித்து வந்தாலும் களத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள இந்த 42 விமானங்களின் இழப்பு அந்த நாட்டின் அடுத்த கட்ட போர் வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.